திருப்பரங்குன்றம் கோவில் முன் திரண்ட பாஜகவினர் போலீசாருடன் தள்ளுமுழுவில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாலா. பாலா, வணக்கம். விவரம். வணக்கம். திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் அந்த நீதிபதி உத்தரவை ஒட்டி திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் இந்து அமைப்பினர், இந்து முன்னணியினர், பாஜகவினர் என ஆயிரக்கணக்கானோர் குவிந்து கொண்டவங்களாம். இந்த நிலையில் மலைப்பாதையில் நேற்றைய தினம் போலேயே போலீசார் தளத்தில் அந்த தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு உள்ளே அனுமதிக்காமல் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இதனால் அங்கு குவிந்திருக்கும் பாஜகவினர், இந்து அமைப்பினர் லேசான வாக்குவாதத்தில் போலீசாருடன் ஈடுபட்டு வருகின்றனர். இன்னும் அந்த மனுதாரர் அந்த 10 பேர் கொண்ட குழு, அந்த குழு மலை மீது தீபம் ஏற்றலாம் என அறிவுறுத்த நிலையில் அந்த குழு இன்னும் இங்கு வரவில்லை. அதற்கு முன்பு இந்து மக்கள் பாஜகவினர் குவிந்துள்ளனர். இதனால் இங்கு பதட்டமான சூழல் ஏற்பட்டுள்ளது. நேற்றைய தினம் போலேயே அதே தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு இந்து முன்னணியான அமைப்புகளுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை என்று போலீசார் அவர்களை தடுத்து வருகின்றனர். மேலும் அங்கு 16ஆம் நாள் மண்டபம் அருகே நயினார் வந்த இடத்தில் அந்த பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரனுடன் வந்த பாஜகவினரும் போலீசார் தடுத்து நிறுத்துகிறார்கள். அங்கும் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டு வருகிறது. திருப்பரங்குன்றம் கோவில் முன் திரண்ட பாஜகவினர் போலீசாருடன் தள்ளுமுழுவில் ஈடுபட்டனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். பாஜகவினர் போலீசாருடன் என்ன மாதிரியான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. திருப்பரங்குன்றத்திலே அந்த தீபம் ஏற்றுவதற்கான அனுமதியை, உத்தரவினை நீதிபதிகள் பிறப்பித்திருக்கின்றார். திருத்தம் மீது தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய நேரம் இன்னும் சற்று நேரத்தில் முடிவுக்கு வர இருக்கின்றது. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 5-6 நிமிடங்கள் மட்டும்தான் எஞ்சி இருக்கின்றன. 7 மணி ஆன பிறகு அந்த தீபம் ஏற்றப்பட்டிருக்க வேண்டும் என்பது நீதிபதி அவர்களுடைய உத்தரவாக இருந்தது. இந்த நிலையில்தான் திருப்பரங்குன்றத்தினுடைய அடிவாரத்தில் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாஜகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கின்றது. தீர்ப்பு வந்த உடனேயே பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் உடனடியாக திருப்பரங்குன்றம் அடிவாரத்திற்கு வந்திருந்தார். அவரை உற்சாகத்தோடு பாஜகவினர் வரவேற்றார்கள். தொடர்ந்து அரோகரா என்கின்ற முழக்கத்தோடு அவர்கள் வரவேற்பு கொடுத்து தீபம் ஏற்ற 10 நபர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தீபம் ஏற்றுவதற்கான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விதமாக பாஜகவினர் அதிக அளவில் அங்கே காத்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் காவல்துறையினர் ஏற்கனவே நீதிமன்றம் சொல்லி இருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி 10 நபர்கள் மட்டும்தான் மேலே செல்ல வேண்டும் என்பது உட்பட பல்வேறு விஷயங்களை எடுத்துச் சொன்னார்கள். அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் காவல்துறையினர் கடுமையாக நடந்து கொண்டதாக பாஜகவினர் ஒரு சிலர் காவல்துறையினரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில்தான் திருப்பரங்குன்றம் கோவில் முன்பு திரண்டிருக்கக்கூடிய பாஜகவினரோடு காவல்துறையினர் வாக்குவாதம் செய்யக்கூடிய ஒரு சூழலும் உருவாகி இருக்கின்றது. 2 தரப்பினரும் தள்ளுமுள்ளுவில் ஈடுபடக்கூடிய ஒரு காட்சியை காண முடிகின்றது. திருப்பரங்குன்றம் அடிவாரத்திலே இப்பொழுது
பல்லாயிரக்கணக்கில் பாஜகவினர் மட்டுமல்ல, இந்து அமைப்பை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களும் கூடியிருக்கின்றார்கள். ஏனென்றால் இதுவரை காணாத ஒரு நிகழ்வு. கிட்டத்தட்ட 2-3 தலைமுறைக்கு பிறகாக திருப்பரங்குன்றம் மலையினுடைய அந்த தூணின் மீது தீபம் ஏறப்போகின்ற காட்சியை காண இருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.